கைவிட மாட்டேன்னா உன்னை கைவிட மாட்டேன். அந்த நட்பு இன்னைக்கு கஷ்டம். மீடியாவில் பேசும்போது கஷ்டம். ஏன்னா ஆளை சொல்லிடுறோம். அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டுருவீங்க. அழுகை நான் உள்ளதான் வச்சுக்க முடியும். மிகப்பெரிய கே பாலச்சந்திரன் இணையா இன்னொன்னு இந்த ஆண்டுகளே நம்ம சொல்ல முடியாது. அந்த பேரை கேட்டோடனே தமிழ் திரையுலகம் விழுந்து நிற்கிற மாதிரி பல்ல கடிச்சுக்கிட்டு நேரத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பார் நயா. அது இது கிடைக்க கஷ்டம். ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன். கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார். இல்லைன்னா அவர் தான் இதில் எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து பாலச்சந்தருக்கு இதெல்லாம் பெரிய விஷயம். இந்த நினைவு நாள் மிகச்சிறப்பாக செய்வார். தமிழ் துறையில் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அறிவு ஜீவன். ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பார். எவ்ரிதிங் ஷுட் பி பெர்ஃபெக்ட் ஃபார் யூ. அப்பேற்பட்ட சினிமா திரையுலக மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது. அவருடைய நினைவு நாள் நினைக்கும் போது போகலாமா வேணாமா போன அலுவலகம் யோசித்த என் நண்பன் மோர் தென் த டைரக்டர். அவர் கூட இருப்பார். எந்த நிமிடத்திலையும் என்னை கைவிட மாட்டார். அவருக்கு கேட்டுட்டு இருப்பார். பாரதி என்னடா நீ சொன்ன மாதிரி பேசி ஆகணும். திரையுலகமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம கொண்டாடணும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துள்ள இல்லாமல் the whole industry should be அவருடைய நினைவு நாளை கொண்டாடணும். எல்லா சிஷியங்களுமே இருக்காங்க. அவருக்கு நிறைய சிஷிங்க. ஆனால் பயப்படுவாங்க. கையை கட்டி அது பல்ல கட்டி இருக்கும் போது பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ பயப்படுவாங்க. நீ வந்து நின்று பாடியாடணும். அதே மாதிரி நானும் போய் போன வரைக்கும் நின்று போனோன்னு கையை கட்டி ஒரு அற்புதமானவன். அவருடைய பிறந்த நாள் தமிழ் துறையும் எத்தனை ஆண்டு காலாலும் இனி எத்தனை ஜென்மங்களும் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது. ஆள்தான் வாரிசு. சுத்தமானவர், தெளிவானவர். அது சொல்ல முடியாது. தெளிவாக அவர் ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அவர் என்னை கை பிடிச்சுக்குவார். டேய் துறை வா, உன்னை போய் நான் கைவிடுவேன். கஷ்டம். அந்த நினைவு நாளை நாள் கிடையாது. ஓரளவுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த நினைவு நாளை கொண்டாடணும். ஹோல் இண்டஸ்ட்ரி, சேம்பர், கவுன்சில், everybody should be அவருக்கு செய்த மரியாதை அற்புதமாக செய்யணும். எனக்கு மேலே கஷ்டம். எனக்கு இந்த மாதிரி ஏன்னா நானும் இப்போ இருந்திருந்தாருன்னா அவரும் நான் எனக்கு இது மாதிரி ஆகிருந்தார் மிரட்டிடுவார். சுற்றி மிரட்டிடுவார். வாத்தியார் மாதிரி சட்டம், மிகப்பெரிய சட்டம், மிகப்பெரிய வாத்தியார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப அவரை பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன். பாலச்சந்திரன் நேற்று முடியும் ஒரு படம் பார்த்தேன். பார்க்க வந்து அவங்க ரொம்ப நட்பாயிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் அழிச்சாச்சு. எந்த ஃபங்க்ஷனாக இருக்குங்களா முதல் என்ன கூடுவார், அதுக்கப்புறமா கூப்பிட்டு
தெரியல. அதுக்கு வந்து பாலச்சந்தர் சதுக்கம்னு பேர் வைக்கிறதுக்கு அரசாணை வெளியிட்டாங்க. வைக்க போறாங்க, ஆர்டர் போட்டாங்க. அதை வந்து இப்ப நீங்க வந்து முதல்வருக்கும் முதல்வர் ரசிகர் சங்கம் சார்பாக அதை அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நிலைத்து நிற்குமாறு இந்த பெயர் சுட்ட வேண்டும். அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில். ஸ்டாலின் நினைச்சார், உதயநிதி ஸ்டாலின். இது திருவள்ளுவர் யாருக்கும் செய்ததில்லை. அவருக்கு செய்த பாலச்சந்தர் இன்னும் பல 100 வருஷங்கள் இங்குள்ள தலைமுறைக்கு பேர் கஷ்டமாக வார்த்தைகள் வரமாட்டேங்க. சில வார்த்தைகள் வசதி என்ன அவன் என் பக்கத்தில் உட்காந்து அதுக்கான கோரிக்கை வந்து அரசாங்கத்தில் வச்சுருக்காங்க. போக்குவரத்து வந்து இப்ப ஆலர்பட்டு டர்னிங்ல ஆலர்பட்டு சதுக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னல்ல இருக்கக்கூடிய அந்த 1000 சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லாரும் இப்ப ரொம்ப சந்தோஷமா முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலிருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில வைக்கிறோம். அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்தர் அவர்களுடைய திருவுருவச் சிலையை அவருடைய சிலையையும் அங்க வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும். இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்த நாளை முன்னிட்டு. அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில இப்ப இங்க வந்திருக்கிற இந்த பிறந்த நாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க, டைரக்டர் சரண் வந்திருக்காரு, எல்லாருமா சேர்ந்து நாங்க எல்லாரும் வந்து வைக்கிற ரிக்வெஸ்ட், தயவு செய்து பாலச்சந்திரர்களுடைய சிலையும் அங்க வைக்கிற போது இது இன்னும் சிறப்பா இருக்கும். அதைத்தான் பாரதிராஜா சார் அவர்கள் உங்ககிட்ட இப்போ ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. பாலச்சந்தர் நினைவாற்றலின் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆளப்பட்ட இடத்தை கடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலச்சந்தருக்கு அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அங்கு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும். அது தமிழக அரசுக்கு அது பெருமை. ஏன்னா சினிமா கலைஞர், அரசியல்வாதிகள் தலைவர்களுக்கு சிலை வைப்பாங்க. ஒரு சினிமா கலைஞர் சிலை வைக்கிறது சாதாரண. அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறோம். அதை கடக்கும் போது ஒவ்வொருத்தரும் பாலச்சந்திரனை நினைவு கூற வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய நாங்கள் செஞ்சு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு நிமிஷம், இப்ப வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம். இப்ப அதோட செயலாளர் பாபு இருக்காரு. இப்ப இந்த நாங்க எல்லாரும் பாலச்சந்தர் ரசிகர்னா யாரு? அவங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா அவங்க முதல்ல பாலச்சந்தர் ரசிகர். கந்தசாமி சார், பாரதிராஜா சார் தான் தலைவர் நிஜமா பாலச்சந்தர் ரசிகருக்கு. கரெக்டா சார்? சோ நாங்கெல்லாம், நான் டைரக்டர் வசந்தே கிடையாது, நான் பாலச்சந்தரோட ஃபேன் இல்ல, ஏசி அப்படி சொல்லணும். அவ்வளவு அவர் மேல ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும், மணிரத்னம் அவர்களா இருக்கட்டும், அது வந்து இப்ப எந்த டைரக்டர் நீங்க சொன்னாலும், மகேந்திரன் சார்ல இருந்து பாலுமேந்திரா சார்ல இருந்து அத்தனை பேருமே நாங்க ஃபேனுன்னு சொன்ன ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவர்கள் தான்.
அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்க இப்ப அரசு கிட்ட கேட்க போறதை இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா நாங்க இங்க உங்ககிட்ட தெரிவிக்கிறோம். பாரதிராஜா சார் அவர்கள் தலைமையில். என்னை பத்தி அண்ணன் முன்னால ஒரு வார்த்தை சொல்றேன். 16 வயது நிலை ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகும் போது இங்க இருக்கிற தேனாம்பேட்டை இளமீன் காலனியில பார்க்கும்போது முத அண்ணன் கூட நான் தான் கூட இருந்தேன். அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லி இவருக்கு முழுக்க நான் அப்பெல்லாம் மனோஜ் எல்லாம் குட்டி பையன். அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்டா போக்கஸ் அசிஸ்டண்டா போகும்போது சிகப்பு ரோஜாக்கள்ல கமலுடைய பிளாஷ்பேக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு. அப்ப அக்கா வேணான்னாங்க. காதல் ஓவியம் படத்துக்கு மைசூர்ல நான் போக்கஸ் அசிஸ்டண்டா போயிருந்தேன். அப்போ பிரேக்ல எனக்கே தெரியாம டைரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழிச்சு இதெல்லாம் போட்டு என்னை ஹீரோ கண்ணு தெரியாது ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா. அதுல மணிவண்ணன் நானு தனபால்லாம் ஆக்ட் பண்ண வச்சு எனக்கு ரொம்ப பெருமை. இயக்குனர் சிகரம் படங்கள்லயும் டைரக்டர் என்னை 4-5 படத்தில் நடிக்க வச்சிருக்காரு. உனக்காக எழுதின சீனு அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்துல ஒரு முழு கேரக்டர் கொடுத்தாரு. அதுலதான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒண்ணு அடிச்சு உடைச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாறல அணைச்சி யார்கிட்டயும் போய் சொல்லாதுன்னு சொன்னேன். இப்ப இந்த மாதிரி நம்ம எல்லாம் பெருமையை பேச ஆரம்பிச்சா என்ன கூட நடிக்க கூப்பிட்டுருக்காருடா. கண்டிப்பா பாரதிராஜா சார் பாலச்சந்தர் அசிஸ்டண்டா இருக்கும் போதே கூப்பிட்டுருக்காரு. இல்ல நிறைய பேரு பாலச்சந்தர் சாருக்கு நிறைய பேரு நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்களை நடிக்க வச்சவரு கேபி சாரும் அண்ணனும் தான். ஆமா வாழ்க்கை வரலாறு படமா வருது. அந்த மாதிரி கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிற திட்டம் இருக்கா? கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா அது ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பா அது விஷயமா நாங்க வசந்த் சார் புஷ்பா மேடம் எல்லாம் கலந்து பேசி கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த படமா அது வரணும். பாலச்சந்தர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும். அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும். இளையராஜாவுக்கு எப்படி ஒரு அது மாதிரி இளையராஜாவுக்கு ஒரு படம் எடுக்கிறான் பாலச்சந்தர் அவ்வளவுதான். பாலச்சந்தருக்கு பிள்ளைங்க மாதிரி நான்டா சொன்ன பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க. வீட்டுக்கு போய் கையை கட்டி நின்று அவருக்கு என்ன பண்ணணும் நம்மள்கிட்ட எப்ப எல்லாம் இஷ்டமா வருவாங்க 10 மணிக்கு 11 மணிக்கு பாப்பாட்டு. நாங்க பாலச்சந்திரன் போய் அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்போம். என்னை பைய வச்சுக்கிட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டாரா ஒரு வேலைக்கு ஒருத்தன். இப்ப அந்த விசுவாசம் அவர்கிட்ட இருந்து அப்படி போதே பயப்படுவாங்க பாலச்சந்திரத்தை. அதெல்லாம் இப்ப இல்லை. ஷூட்டிங்ல பிக்னிக் மாதிரி ஆயிடுச்சு. போட்டோ வேண்டாம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிக்கணும். கையை பிடிச்சிக்கிறீங்களா? கையை இருப்பா கேபிள் இருக்காதுப்பா. இங்க பாருப்பா. சார்